ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைய தினம் இந்த ஜோதிட பதிவில் நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு குறிப்பு என்னவென்றால், 8ல் சனி இருந்துட்டு போட்டோம் நமக்கு என்னங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே பாருங்க, 8ல் சனி அமைகின்ற பொழுது குடும்பம் பாதிக்குமா, திருமணம் தாமதமாகுமா அப்படிங்கிற தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல இந்த 8ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானமாக சொல்லப்படுகின்றது. திருமண அமைப்பிற்கு உரித்தான குடும்ப ஸ்தானத்திற்கு 7ஆம் இடமான நிவர்த்தி ஸ்தானமாக சொல்லப்படுகின்றது. பெண்களுக்கு அது மாங்கல்ய ஸ்தானம். பெண்கள், ஆண்களை விட பெண்களுக்கு அது ரொம்ப முக்கியமான ஸ்தானம். இருவருக்குமே ஆயுளுக்கு முக்கிய ஸ்தானம். ஆக இந்த 8ல் அமருகின்ற சனி பொதுவாகவே திருமணத்தை தாமதப்படுத்துவார். ஏனென்றால் தனது 7ஆம் பார்வையால் அவர் குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். சனியின் பார்வை எந்த நிலையிலும் தாமதத்தை கொடுக்கும். எந்த பாவகத்தை சனி பார்க்கின்றாரோ அந்த பாவக பலனை ஜாதகர் எளிமையில் அடைய விரும்ப மாட்டார் சனி. சரி, தாமத திருமணம் ஆகுமான்னா சீக்கிரமாக அமையக்கூடாதுன்னா தாமதமாக தானே திருமணம் ஆகும். சரி, தாமதமாக திருமணம் ஆகிறதுக்கு சனி மட்டும்தான் காரணமா, 8ல் அமர்ந்த சனி மட்டும்தான் காரணமா அப்படின்னா அப்படி கிடையாது. சனி 2ல் அமர்ந்தாலும், சனி 7ல் அமர்ந்தாலும், சனி 8ல் அமர்ந்தாலும் திருமணத்தை தாமதப்படுத்துவார். சனி மட்டும் இல்லைங்க, பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இயற்கை பாவர்களான சனி, செவ்வாய், ராகு, கேது, இந்த 4 கிரகங்களில் யாரேனும் ஒருவர் 7ல் அமர்ந்தாலும் சரி, 8ல் அமர்ந்தாலும் சரி, 2ல் அமர்ந்தாலும் சரி, 2, 7, 8 என்பது திருமண இல்லற குடும்ப உடலுறவு ஸ்தானம். கல்யாணம் எதுக்குங்க? தாம்பத்தியம். தாம்பத்தியம் எதுக்குங்க? புத்திரவிருத்தி. புத்திரவிருத்தி எதுக்குங்க? சமூக இயக்கம். ஆக இந்த திருமணத்தை பார்த்தீங்கன்னா 7, 8ல் இருக்கின்ற பாவ கிரகங்கள் 7, 8ல் இருந்தாலே 2ஓட தொடர்பு கொண்டுருவாங்க. ஆக திருமணத்தை தாமதப்படுத்தும். நம்ம எடுத்திருக்கிற தலைப்பு 8ல் சனி. இந்த 8ல் சனி இருக்கின்ற பொழுது 2 விஷயங்க. என்ன அப்படின்னா, குறிப்பாக இது பெண்களுக்கு ரொம்ப தாமதப்படுத்தும். அந்த மாங்கல்யம் அமைகின்ற அமைப்பையே ரொம்ப தாமதப்படுத்தும். சின்ன வயசில் அமைச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கணவருடைய ஜாதகப்படி ஆயுள் வலுவாக இருந்தால் பிரச்சனை இல்லை. கணவருடைய ஜாதகப்படி ஆயுள் வலுவாக இல்லை, கணவருடைய ஜாதகப்படியும் குடும்பஸ்தானம்லாம் கெட்டிருக்கு அப்படின்னா அந்த சின்ன வயசில் ஒரு 20 வயசில் 22 வயசில் பெண்களுக்கு சொல்கிறேன். ஆண்களாக இருந்தால் ஒரு 25 வயசில் அந்த பருவ வயதில் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம்னா அந்த குடும்பத்தை தக்க வைத்து கொள்ளுகின்ற பக்குவம் இல்லாமல் பிரிந்து விடுகின்றார்கள். இதுக்கு சனி தசை வரணும், வரலைன்னா பிரிய மாட்டாங்க. சரிங்களா? அல்லது கெட்ட தசையில் சனி புக்தி வரணும். அந்த மாதிரி வந்தால் மட்டுமே பிரிவு, இல்லைனா பிரிக்க மாட்டாங்க. ஆக 8ல் சனி திருமணத்தை தாமதப்படுத்துவாரா என்றால் ஆமாம், குடும்பஸ்தானத்தை பார்த்து தாமதப்படுத்துவார். 8ல் இருக்கின்ற சனி திருமண தடையை கொடுப்பாரா என்றால் நிச்சயமாக குடும்பஸ்தானத்தை பார்த்து கொடுக்கத்தான் செய்வார். 8ல் இருக்கின்ற சனி குடும்ப வாழ்க்கையை பாதிப்பாரா என்றால் அவருடைய தசையே நடப்பில் வருமானால் நிச்சயமாக பாதிப்பார். அது பிரிவினையாகவும் இருக்கலாம், தற்காலிக பிரிவினையாகவும் இருக்கலாம், நிரந்தர பிரிவினையாகவும் இருக்கலாம், அல்லது வாழ்க்கை துணையையே இழப்பது மாதிரியான அமைப்பாகவும் இருக்கலாம். அதற்கு சனி ஜாதகத்தில் எந்த அமைப்பில் இருக்கின்றார் என்பதனை பொறுத்தது. ஆக 8ல் சனி இருப்பது என்பது எந்த நிலை ஆனாலும் திருமண வாழ்க்கைக்கு தொந்தரவு தாங்க. சரி, தொந்தரவுன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம பண்ண வேண்டியது என்ன? சனி தசை எதிர்க்க வருதான்னு பார்க்கணும். வந்தால் வேறு வழியே கிடையாது. நீங்கள் எந்த வயசில், ஒரு 40 வயசில் சனி தசை தொடங்குது, வேறு வழியே கிடையாதுங்க, கல்யாணத்தை பண்ணுங்கள். அது இருதாரத்திற்கான அமைப்பை கொடுத்தே தீரும், குடும்பத்தை பாதித்தே தீரும். ஏன் 40 வயசில் ஆரம்பிச்சார்னா 60 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட அவரோட தசை இருக்குது, 59 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் சனி தசை முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண முடியாது. அதுக்கு இப்போ பண்ணி இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுறணும். சரி, இல்லைங்க, இடையில் ஒரு 30 வயசில் ஆகாத ஒரு கெட்ட தசையில் சனி புக்தி வருது, அப்போ குடும்பத்தை பிரிச்சிருவார். ஆக எந்த நிலையிலும் 8ல் சனி இருப்பது என்பது திருமண வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் ஏதுவானது இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கணவர் வாழ்க்கை துணையினுடைய ஆயுளை இது பாதிக்கும். அப்போ ஆயுள் பலமாக இருக்கின்ற ஒரு ஜாதகராக பார்த்து இணைக்க வேண்டும். அப்படி இணைச்சிட்டோம்னா அங்கே ஆயுள் குற்றம் 2 பேருக்கும் இல்லை. ஆனால் பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அது பிரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? இங்கே பாருப்பா, இந்த மாதிரியான காலகட்டங்களில் இந்த தசாபுக்திகள் வருகின்ற பொழுது 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதிகமாக வலுக்கும். நீயா நானாங்கிறது போயிட்டு ஒன்று நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணுங்கிற நிலைமைக்கு வந்துடுவீங்க. அப்போ என்ன பண்ணணும்?
உங்கள் காதல் உண்மையாக இருந்தால், இவ்வளோ நாள் நீங்கள் வாழ்ந்ததுக்கு அர்த்தம் இருந்தால், உங்கள் குழந்தைகள் நல்லா இருக்கணுங்கிறத நினச்சிங்கன்னா அனுசரித்து போங்க. அந்த பக்குவத்தை கொடுக்கணுங்க. அந்த பக்குவம் எப்போ வருங்க? இளமை துடிப்பில் இருந்தால் வராது. போடா நீ இல்லைனா வேற அப்படின்னு போயிடுவாங்க, போடி நீ இல்லைனா வேற அப்படின்னு போயிடுவாங்க. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லேயே லைஃப் போய்கிட்டு இருக்கும். அதற்கு அந்த பக்குவம் வருகின்ற ஒரு சூழ்நிலைன்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் காலம் தாழ்த்தி ஒரு 28 வயதுகளுக்கு பிறகு, பெண்களாக இருக்கின்ற பட்சத்தில் ஒரு 27-28 வயசுக்கு பிறகு, ஆண்களாக இருக்கின்ற பட்சத்தில் ஒரு 30 வயதுக்கு பிறகு திருமணம் பண்ணுறது. இதை தான் தாமத திருமணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தாமத திருமணம்ங்கிறது வாழ்க்கை கெட்டு போகிறது தடுக்காதுங்க. கெட்டுப்போன வாழ்க்கையும் அனுசரித்து செல்வதற்கான பக்குவத்தை கொடுப்பதற்காகத்தான் இந்த தாமதம். அப்படி பண்ணோம்னா இந்த 8ல் இருக்கின்ற சனி வாழ்க்கையில் திருப்தியை தரலனாலும் வண்டியை ஓட்ட விட்டுருவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக 8ஆம் பாவகத்தோடு சனி தொடர்பு கொண்டிருக்கின்ற பொழுது திருமணம் தாமதமாகும். பருவ வயதில் ஆகிறது நல்லது கிடையாது. தாமதமாக செய்வது தான் சிறப்பு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இப்படி இருக்குது அப்படின்னா தாமதமாக பண்ணுறதை நீங்களும் ரெக்கமெண்ட் பண்ணுறது தான் நல்லது. வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.